நல்லா இருக்கீங்களா? அதான் நினச்சேன். இன்னைக்கு என்னடா இவ்வளோ நேரம் எப்போ பண்ணுவீங்க கிளம்புன்னு நினச்சேன். இல்லை இல்லை, நான் இரவு பணிங்கிறதுனால எப்போதுமே இந்த 3:40 அந்த டயத்தில் வெளியாக ராமாயண சுந்தரகாண்டம். ஆமாம், தமிழ் கூறும் நல்லுலகம். தமிழ் என்னும் முத்தாப்பாய் பிரித்திருந்தவன் ராமன். ராமன் தமிழன். அதனால்தான் தமிழை புறக்கணித்து தமிழர்களை திடுங்க என்று சொல்லிவிட்டு அமித்ஷா போன்ற கேடிப்பையெல்லாம் காசி வாராணசியில் செருப்படி விழுந்துச்சு பார்த்தீங்களா இல்லையா? செருப்பத்திக்கு அடிக்கிறான். என்ன காரணம்? சத்தியம் தோறாதவன் ராமன். சத்தியம் என்றால் ராமன் என்று பொருள். சத்தியம் என்றால் தமிழ் என்று பொருள். சத்தியம் என்றால் நித்தியம் என்று பொருள். சத்தியம் என்றால் சிவம் என்று பொருள். ஐயோ, தமிழ் வேறல்ல, சிவம் வேறல்ல, தமிழ் வேறல்ல, பெருமான் வேறல்ல. தென் திசையை நோக்கி தவம் இருக்கிறான் சேனகோலத்தில். யார்? ரங்கநாதன். ஏன் தென் திசையை நோக்கி இருக்கிறான்? அவன் விருப்பப்படுவதே தென் திசை தான். ஏன் தென் திசையை நோக்கி விருப்பப்படுகிறான்? தென்னாடுடைய சிவம். தென்னாட்டிற்கு உரியவர்கள் அனைவரும் சிவத்தை வணங்குவார்கள். தென்னாட்டுக்கு சுத்தக்கார சிவம் இல்லை, தென்னாட்டில் உள்ளவன் அனைவரும் சிவத்தை உணர்ந்தவன் அப்படிங்கிறது தான் அது. சிவம்னா என்ன? இங்கே போய் ஏமாற்ற முடியாது. பகவான் வராரு, பக்கத்தில் வந்துகிட்டு இருக்காரு, நீ இங்கே ஓட்டு போட்டிங்கன்னா 3ஆவது தெருவில் வந்து நிஜ வாழ்ந்தலான்னு கதை இங்கே விட முடியாது. டைரெக்டாக இறைவனோடு கேள்வி விவாதங்களில் ஈடுபட முடிஞ்சது வந்து தமிழ் மண் தான். நீங்கள் திருவிளையாட புராணத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாத விவாதம் நடக்கும். யாருக்கு? இறைவனுக்கும் சாமானியனுக்கும். அந்த அளவுக்கு சாமானிய மனிதனுடைய குரல் இறைவனும் கேட்கிறான். அவனுக்குள்ளே ஏற்படுகின்ற ஐயத்திற்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். யார்? இறைவன்கிற பக்குவப்பட்டு அதை செய்வான். அது தமிழ் மரபில், தமிழ் பண்பாட்டில், தமிழ் வாழ்வியல் முறையில் அது உண்டு. அதுக்கான காரணம் பொருள் தெரிந்தால் அவங்க அதை கடைப்பிடிச்சு வாழ்ந்துருவாங்க. அவங்களுக்கு அது கிடையாது. அங்கே கேள்வியே கேட்கப்படாது. இங்கே ஒரு சாமியார் ஒருத்தர் இருக்காரு, அந்த விவேகானந்த சங்கம் அந்த சாமியார். அங்கே கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா அவனுக்கு பிடிக்காது. அவன் முரட்டு முட்டாப்ப, அவன் சாமி, அவன் முரட்டு முட்டாப்ப, அவன்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டால் என்ன பண்ண வந்துட்டீங்களா? அப்படியா? இங்கே போய்ட்டாங்க. நீங்கள் போகிறீங்களா, வெளியில் போகிறீங்களா, அங்கே எங்கே ஒரு அடி விழுவும். ஏன்டா கேட்டால் என்னோட கேள்வி கேட்கக்கூடாது. என்னன்னு சொன்னீங்க? முரட்டு முட்டாப்ப, முரட்டு முட்டாப்ப. இதை அவன் பெரியவர்கிட்ட போய் சொன்னேன், இவன் என்ன இந்த மாதிரி இருக்காங்க, அவன் முரட்டு முட்டாப்பை அப்படி தான் இருப்பான். நான் நினச்சது இருந்தாலும் அப்படி சொல்லிவிட்டேன். எதுக்குன்னா கேள்வி கேட்க முடியாது. அந்த அந்த விவரம் தெரிஞ்சு கூட கேட்கக்கூடாது. எதுவுமே சொல்லக்கூடாது. அவனு என்னன்னா நான் தான் பெரியவன், அவ்வளோதான். நீ ஏற்றுக்கிட்டான். ஆனால் அவன் சொல்கிறான் என்கிட்ட 15 வருஷமாக எனக்கு அகங்காரம் இருக்குன்னு. எங்கெங்கேயோ அவன் போட்ட விட்டு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. எங்கெல்லாம் அவருக்கு அகங்காரம் இருக்குது, அவருக்கு ரொம்ப திமிரு பிடிச்சவன் அப்படி இப்படின்னு அவன். அதான் சார், அந்த அந்த மரபு இருக்க. ஒரு அயோக்கியனை பொறுக்கி முள்ளமாரி பையில கூட அவன் நல்லவனாக காட்டுவான். அவனுக்கு பிடிச்சிருச்சுன்னா, அவனுக்கு கொள்கைக்கு ஒத்து போயிட்டீங்கன்னா அவன் அப்படியே அதை சித்தரித்து காட்டுவான். ஆனால் அதே விஷயம் வந்து எவ்வளோ பெரிய யோக்கியனாக இருந்தாலும், நல்லவனாக இருந்தால் கூட, அறவழியில் வாழ்கிறவனாக இருந்தால் கூட அவனுக்கு பிடிக்காது. அதனால தான் இன்னிய வரைக்கும் இந்த கும்பகோணத்தில் உள்ள விவேகானந்த சாமி இருக்கானே, அவன் முதற்கொண்டு 2000 வருஷங்கள் வரைக்கும் முன்னாடி உள்ள வரைக்கும் தமிழ் பண்பாட்டையும் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் வாழ்வியல் வழியில் வாழும் அறச்செயல்களையும் அழிக்க வேண்டும் என்ற ஒரு பங்கனம் உள்ள, அப்போ ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டு அவ்வளோ என்ன பண்ணுவாங்க. அவ்வளோ கொடூரமாக இருக்கும் உள்ற. ஏன்டானா தமிழ் வந்து எல்லாத்துக்கும் உங்களுக்கு வழிவகை செய்யுது. எதையுமே ஆராயாமல் ஏற்றுக்கொள்ளாதே அப்படிங்கிறது தமிழுடைய பண்பாடு. எதை எடுத்தாலுமே அந்த கலாச்சாரத்துக்கு எல்லாமே தமிழ் பண்பாட்டில் அவ்வளோ உன்னதமானது. உலகில் விலங்கினத்தில் எடுத்துக்கொண்டால் கூட ஒரு குரங்கு இனம் என்று நம்ம சொல்லணும். அந்த குரங்கு இனத்தில் தோன்றியவருக்கு ஒரு மனிதனுக்கே குருவாக இருந்தது. அது அனுமன் தான். அனுமன் வரலாற்றில் பார்க்குறோம். அனுமன் யார்? தமிழர், தமிழன். நீங்கள் அனுமனை வந்து நீங்கள் விலங்கினமாக வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை மனிதனத்தில் சேர்த்துக்கிட்டாலும் சரி, ஒரு தலைச்சிறந்த செயல்பாட்டை, ஒரு பண்பாட்டை
இந்த மண்ணிலிருந்து தான் கொடுத்திருக்கிறது உலகம். அதனால தான் நான் அயோத்தியில் போய் இந்த அயோக்கியன் ராமர் பெயரில் அரசியல் நடத்தலாம் என்று முடிவு செய்தப்போ கூட அங்கிருந்து ஒரு பலத்த அடி விழுந்தது. ஏனென்று சொன்னால் ராமன் என்பவன் சத்தியம். ராமா என்றால் சத்தியம் என்று பொருள். சிவா என்றாலும் சத்தியம் என்று பொருள் தான். அதனால் அவன் ஒன்றும் செய்ய முடியாது. வக்ர கொள்கை இவருடைய எண்ணங்கள் எல்லாம் ஒருவனை பிடிக்கவில்லை என்றால் அவருடைய எப்படியெல்லாம் அழிக்கலாமோ அப்படியெல்லாம் அழிக்கலாம். என்ன பழி வேணாலும் பண்ணலாம், தப்பு இல்லை. கேட்டால் அவன் நல்லது கெட்டது கடந்துட்டேன்பான். நல்லது கெட்டதை கடந்துட்டான். அந்த உலகத்தில் இல்லை பிரகிருதிக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொன்ன ஒருத்தன் இவனை தான் நான் பார்த்தேன். அப்போ தான் நான் முதல் கொஞ்சம் நாத்திகன் என்பவன் கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு கருஞ்சட்டை போட்டுக்கொண்டு கடவுள் இல்லைன்னு சொல்லுவோன்னா நாத்திகன் அல்ல. ஆனால் இயற்கையில் இறைநிலைக்கு எதிர்த்து செயல்படுவன் இருக்கான், அவன் தான் உண்மையாக நாத்திகன். அப்பொழுதுதான் அதை உணர்ந்து கொண்டு. அப்போ கருஞ்சட்டைக்காரன் நாத்திகனா கிடையாது. கருமை என்பது ஒரு நிறம். இந்த வடிவேல் ஒரு படத்தை சொல்வார், நானும் ரவுடி தாங்கிற மாதிரி இவங்கெல்லாம் நாங்களாம் கடவுள் இல்லை நாங்கள் நாத்திகன் அவன் சொன்னால் கூட அவங்களுக்குள்ள மனசாட்சி இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா, மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. அவன் இயற்கை நீதி கட்டுப்பட்டு செயல்படுறான், ஒழுக்க நீதி கட்டுப்பட்டு செயல்படுறான், அவன் எப்படி நாத்திகனாக இருக்க முடியும்? கிடையாது. அதே மாதிரி தான். அதாவது தமிழ் கூறும் நல்லுலகத்தை நோக்கி நாம் நடப்போமே ஆனால் நம்முடைய மனைவியை தவிர பிற அனைத்து பெண்களும் உங்களுக்கு தாயாகவும் சகோதரியாகவும் தெரிவார்கள். உங்கள் பொருளை தவிர பிறர் பொருள் உங்களது அல்ல என்பதை சொல்லும் தமிழ் கூறும் நல்லுலகம். தமிழ் என்பதும் தமிழ் பண்பாடு என்பதும் தமிழ் வாழ்வியல் என்பதும் தமிழ் கலாச்சாரம் என்பதும் அவர்கள் சொல்கின்ற இந்து மதம் என்பது சொல்வதற்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. புரிகிறதா? அங்கே அனைத்தும் சாக்கடைகளும் சகதிகளும் கூட மேல்முலாம் பூசப்பட்டு அதற்கு ஒரு பொருள் கொடுக்கப்பட்டு ஒழுக்கக்கேடான செய்திகளையும் புனிதமாக்கப்படுகிறது அந்த பண்பாடு கலாச்சாரம். அது வேறு. அதற்கும் நமக்கும் ஒரு துளியளவு கூட தொடர்பு கிடையாது. தமிழர்களும் தமிழ் பண்பாடும் தமிழ் கலாச்சாரமும் மனித இனத்தின் மனித நேயத்தின் ஆணிவேர். தமிழர்களையும் தமிழ் பண்பாட்டையும் அழித்து விட்டால் அழிக்க துடிக்கிறார் அந்த கும்பல். ஆனால் அழிக்க தடுத்து விட்டால் இங்கே என்ன இருக்கும் நினைக்கிறீர்கள்? மனிதம் இருக்காது, உரிமை நேயம் இருக்காது. அதுதான் அவன் விரும்புகிறான். ஏன்னா அவங்களுக்கு ஒழுங்கு பிடிக்காது. ஒழுக்கம் என்பதே பிடிக்காது. திருவள்ளுவருக்கு காவி போட்டான ஒரு கேடி முரட்டு முட்டாப்ப திருக்குறளை பற்றி எங்கே பேசுகிறான். தமிழை பற்றி திருக்குறளை பற்றி கணின் புகுன்றனாரை பற்றி யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொன்னவன், பாரதியாரை பற்றி சொன்னவன் வடக்கு போய் என்ன பண்ணான்? தமிழர்கள் திருடர்கள்னு சொன்னானா இல்லையா? அப்போ அவன் என்ன மனுஷன் அவன் இங்கே ஒன்று சொல்கிறான், அவன் அங்கே போய் ஒன்று சொல்கிறான். அவன் இந்த நாட்டினுடைய நிர்வாகம் ஒட்டுமொத்த நிர்வாக பொறுப்பை எப்படி செய்ய முடியும்? இந்த நாட்டை, இந்த மனித பண்பாட்டை, இயக்கத்தை, மனித இனத்தின் பரிணாம வளர்ச்சி அடுத்த நிலைக்கு கொண்டு போக ஒரே ஒரு இனத்தால் முடியும். அது தமிழினத்தால் மட்டும்தான். ஏன்? அங்கு தன்னை போல் அனைவரும் நேசிக்கின்ற, சமமாக பாவிக்கின்ற ஒரு பாங்கு மனப்பான்மை, ஒரு ஒழுங்கின்மை, அவ்வளவு ஒழுக்கத்தன்மை அனைத்து எங்கு இருக்கிறது? தமிழ் கூறும் நன்னூலத்தில், தமிழ் பண்பாட்டில், தமிழ் கலாச்சாரத்தில் மட்டுமே இருக்கிறது. வேறு எங்கும் இருக்கிறதா? இருக்கலாம். இதில் ஒரு கூறு, ஏதாவது ஒரு துகள் இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த இயக்கமும் பண்பாடும் தமிழ் இனத்தில் தான் இருக்கிறது. நிச்சயம் மீண்டும் இந்த உலகத்தில் வாழுகின்ற அனைத்து மனித இனத்துக்கும் ஒரு சிறந்த வழிகாட்டியாக தமிழ் இனம் முன்னின்று செல்லும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. மிகவும் நடக்கும். அதை நோக்கித்தான் பயணித்துக் கொண்டிருக்கும். அனைத்து உயிர்களுமே பார்த்து தமிழர்களுடைய ஆட்சி, தமிழுடைய பண்பாட்டு, தமிழுடைய வாழ்வியல் முறையை அனைத்து உயிர்களும் இன்பமாக தீர்க்கும் காலம் மிக அருகில் தான் இருக்கிறது. தமிழர்களுக்கு இந்த ஒரு சாபம், துரோகம். அந்த துரோகத்தை இவர்களுக்குள் சொத்து ஆசை, பண ஆசை, இதையெல்லாம் கிண்டி விட்டு ஜாதி மோதல்களை ஏற்படுத்தி வைத்து அப்படித்தான் இவர்கள் இந்த தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் ஆட்சி செய்ய நினைக்கிறார்கள். தமிழர்களை கொண்டே அழிப்பது தான் அவர்களுடைய கொள்கை. முதல்ல அதை நாம் தெளிவாக இருக்க வேண்டும். நாம் யார், எந்த ஜாதியில் பிறக்கிறோம் என்பது நாம் செயல்படுகின்ற செயலை பொறுத்து தான். என்னுடைய எண்ணம், சொல், செயல்தான் தீர்மானிக்கிறது. நேற்றைய வாழ்வில், முந்தைய வாழ்வில் நான் என்ன செய்தனோ அது பிரதிபலிக்கிறது.
இன்று நான் என்ன எண்ணம் சொல் செயல்படுகிறதோ அதுதான் நாளை என்னுடைய பிறப்பை நிர்ணயிக்கிறது. அது எந்த சாதியில், எந்த பண்பாட்டில், எந்த ஒரு வாழ்வியல் முறையில் நான் பிறக்க வேண்டும் என்பது என்னுடைய செயல்பாட்டில் இருக்கிறது, எண்ணத்தில் இருக்கிறது, சூழலில் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.